வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். இன்றைக்கி சுலபமான முறையில் பால் கலாக்கண்டு செய்கிறதுக்காக ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு ஏற்கனவே காய வச்சு 1 லிட்டர் பாலை சேர்த்து லேசாக சூடான பிறகு 100 ml பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக பால் போடுறோம். எடுத்து வச்ச பாலில் முக்கால்வாசி அளவு பாலையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். மீதி பால் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் உள்ள பாலோட இந்த பாலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் ஃபஸ்ட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி உள்ள பால் பவுடர் கலந்த பாலையும் பாலையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம். திரும்பவும் மீதி அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஆக மொத்தம் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 தடவையாக பிழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுட்டு 100 கிராம் அளவுக்கு ஜீனியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். இதனுடைய கொஞ்சமாக நட்ஸையும் தூவி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவிய கிண்ணத்தில் இந்த நட்ஸையும் போட்டுட்டு இதனுடைய இந்த கலவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பரிமாறலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சும் பரிமாறலாம். இப்போ சூப்பரான சுவையான பால் கலாக்கண்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.